சித்த வைத்தியம் மட்டும்தான் சுத்த வைத்தியம். ஏன்னா உங்களுடைய உணவு பொருள் அது. இன்னைக்கு நீங்க சாப்பிடுற அடிப்படை உணவு அது எந்த நாட்டுக்காரனா வேணாலும் இருக்கட்டும் உலகத்துல. இங்க ஒரு உண்மையை பதிவு பண்றேன். இது எல்லாத்துக்கும் போய் சேர்த்த அந்த விஷயம். தாவரங்கள் இல்லாம மனிதன் வாழவே முடியாது. உண்மையா பொய்யா? வெளிநாட்டுக்காரன் ரொட்டி சாப்பிடுறான். கோதுமை ரொட்டி. கோதுமை எங்க இருந்து வருது? நம்ம ஆளுங்க ரைஸ் சாப்பிடுறான். அது எங்க இருந்து வருது? எல்லாமே மண்ணிலிருந்து வரக்கூடிய தாவரத்தில். நீங்க அதை பிரெட்டா போட்டுங்க, என்ன வேணாலும் போடுங்க. அடிப்படை மூலக்கூறு எங்க இருந்து வருது? ஏதோ ஒரு தானியமாக இருக்கும், ஏதோ ஒரு எண்ணெயா இருக்கும், வித்து. ஆக மொத்தத்துல வந்து தாவரம் இல்லாமல் நாமே தாவர உண்ணி தான். நான் மாமிச உண்ணி அல்ல. இதுக்கு அடிப்படை நிறைய நான் முன்ன பேசியிருக்கேன், இப்போ சொல்லிடுறேன். திருக்குறள் இருக்கு, அந்தணர்கள் ஐயர்கள் சொல்ற திருக்குறள்ல தமிழன் சொல்லியிருக்கான், பாடல் இருக்கு 10 அதாவது தனியாக அவர் எழுதியிருக்காரு. திருவள்ளுவரே எழுதியிருக்காரு. புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல வந்து ஐயா வந்து 10 பாடல் சொல்றாரு. ஆக மனிதனுடைய வாழ்வியல் உண்மை என்ன அப்படின்னா, வாழ்வியல் நெறி என்ன அப்படின்னா, உணவு என்பது தாவரத்திலிருந்து வரக்கூடியதான் நம்ம சாப்பிடணுமே தவிர, உயிர்களை வதை செய்து, விலங்குகளை வதை செய்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு திருக்குறள் சொல்லுது.